சிராஜ் என்னும் சிறுத்தை இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய வனதேசத்துல புகுந்தே இங்கிலாந்தை வீழ்த்தி இருக்குதுன்னா இது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தாக்கியது யார் தெரியுமா? சிராஜ் ஒருவர் மட்டும்தான். ஏன் சிராஜ் ஒருத்தரை மட்டும் பாராட்டுறனா, இங்க எல்லா வீரர்களுமே சப்போர்ட் செய்தாலும் கடைசி நேரத்துல தன்னுடைய தன்னம்பிக்கையை தளர விடாம கேப்டன் கூட சேர்ந்து இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணது தனியாளா சிராஜ் மட்டும் தாங்க. இது எல்லாராலுமே ஒத்துக்கப்படும். அதுவும் இல்லாம பும்ரா 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 இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூவிட்டு இருந்தோம். பும்ரா இருந்தா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய மேட்ச்ல சொல்லி இருக்கிறோம். ஆனா பும்ரா இருக்கும் பொழுது சிராஜ் வெளியே தெரிய மாட்டாரு. ஆனா பும்ரா இல்லாத பொழுது சிராஜ் பளிச்சுன்னு தெரிகிறாரு. இது நிறைய மேட்ச்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம். தன்னுடைய மொத்த சுமையும், ஏன் மற்ற பவுலர்கள் துணை பவுலர்களுடைய அத்தனை சுமையும் தன் மேல போட்டுக்கொண்டு இந்த மேட்ச்ல அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இங்கிலாந்துக்கு கொடுத்தாரு. ஜோ ரூட்டே அதற்காக தான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சிருந்தாரு. இந்த இடத்துல சிராஜ் மாதிரி ஒரு பவுலர் இங்கிலாந்து அணிக்கு இல்லையே, ஏன் மற்ற அணி வீரர்கள் கூட தங்கள் அணிக்கு இந்த மாதிரி ஒரு வீரர் வேண்டும் என வேண்டுவார்கள். அந்த அளவிற்கான பெருமைக்குரியவர் சிராஜ் மட்டும்தான். அதுவும் இல்லாம அவருடைய குணம், அதாவது கோபப்படுறாருல, அது ஒரு போலியான குணம். அதாவது போலியா கோபப்படுவாரு, வேணும்ட்டே கோபப்படுவாரு. ஆனா உண்மையான குணம் என்ன தெரியுமா? ரொம்ப பாசமான மனுஷன் சொல்லிட்டு ஜோ ரூட் அவர்களை இந்த இடத்துல பாராட்டி இருப்பாரு. நமக்கு தேவை 4 விக்கெட், அவங்களுக்கு தேவை 35. ஆனா இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? 4 விக்கெட் இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கான காரணம் பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜ் மட்டும்தான். 2 பேர் சேர்ந்து 4 விக்கெட்டை பொளந்து எடுத்திருப்பாங்க. அதுலயும் கடைசி விக்கெட்டான ஹட்கின்சன் விக்கெட்டை எடுத்ததுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்திய ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்குமே. இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இருந்திருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க 3 கோடியே 4 கோடி பேர் தான். ஆனா இந்தியாவுல 140 கோடி பேர் இதுக்காக காத்திருக்கிறான். ஒரு பக்கம் மேட்ச் மட்டுமே 60 கோடி பேர் பார்த்தான். இவ்வளவு பேரோட இதயம் இன்னைக்கு குளிர்ந்து இருக்கும். இதுக்கு காரணம் சிராஜ் தானா? அது சிராஜுக்கு எவ்வளவு பெரிய பெருமிதம். ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இந்த இடத்துல போயிட்டு ஸ்டிக்க கடைசி நேரத்துல விக்கெட் எடுத்து ஸ்டம்பை தூக்கி இந்தியா வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய நபராக சிராஜ் அவர்கள் இருந்திருப்பார். அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஃபீல்ட் செட்டை யாருமே குறை பண்ண முடியாது. ஏன்னா கில் அவர்கள் சாமர்த்தியமா செயல்பட்டார். ஒவ்வொரு விஷயத்திலும் கடைசி விக்கெட்ல கை உடைஞ்சு போய் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு வந்தது ஸ்பிரிட் தான். இருந்தாலும் அதையும் பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த நேரத்தில் ஒரு விக்கெட்டுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அந்த இடத்துல விக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஹட்கின்சன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆகாஷிப்பினுடைய தவறுதல்னால ஒரு பக்கம் கேட்ச் மிஸ் ஆகி 6 போயிடுச்சு. இதெல்லாம் ஆக்ரோஷத்தை தூண்டுனது. ஆனா இருந்தாலும் பரவாயில்லை, இன்னும் 9 ரன்கள் 7 ரன்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கிட்டு சிராஜ் அவர்கள் தொடர்ச்சியா போராடினார். அந்த போராட்டத்தின் மூலமாக கடைசி பந்துல விக்கெட் எடுத்தார். பாத்தீங்களா ஹட்கின்சன்? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மன திருப்தி, இந்திய ரசிகர்களுக்கு மன திருப்தி. இந்த டீமை இதுக்கப்புறமா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீருக்கு சொல்ற அளவுக்கு, கில்லுக்கு சொல்ற அளவுக்கு தகுதியான ஒரு டீமாக தான் இந்த இந்திய அணியும் வளர்ந்து வருகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி இருந்தாங்க, ரோஹித் சர்மா இருந்தாங்க. அவங்கள மாதிரியே ஒரு நபரை தேட முடியாது. ஆனா அவங்கள விட திறமையானவங்களை தேடலாம். அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு வர முடியாது, அவங்களையே கொண்டு வர முடியாது. ஏன்னா காலம் மாற மாற ஆட்களும் மாறுவாங்க. அந்த ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நாம வடிவமைக்க கத்துக்கணும், அவங்களையும் நாம ஏத்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இளம் படை கண்டிப்பா இந்திய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு தான் இந்த 5 டெஸ்ட் போட்டியுமே போராடி 2க்கு 2 சொல்லிட்டு இந்த சீரிஸே, அதாவது ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபியை சமன் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால தோத்தாங்க, உண்மைதான். சேனா நாட்டுல போயிட்டு இளம் படையாக இருந்து கொண்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 2 பேட்ஸ்மேன் ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண முடியும்? ஆனாலும் இந்த இடத்துல சமன் செஞ்சிருக்காங்கன்னா அது யாராலுமே கொச்சப்படுத்த முடியாது. இதை மனசுல வச்சு தாங்கி பிடிச்சு இனி வரக்கூடிய தொடர்கள் அத்தனையுமே நாம ஜெயிக்கணும். இந்த தொடரின் மூலமா நாம எவ்வளவு பெரிய வெற்றி தேடி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே தெரியும். கம்பீருக்கு கத்தி மேல, அதாவது தலை மேல கத்தி தொங்குச்சுன்னு சொன்னாங்க. இனி அது கிடையாது. இவ்வளவு பெரிய சிறப்பான விஷயத்த இவ்வளவு சிறப்பா நல்ல ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி கடைசி நேரத்துல ஃபீல்ட் செட், அதாவது ஹட்கின்சன் சிங்கிள் மட்டும் தான் ஆடணும் அப்படின்ற ஒரு தாட்டை போக்கிட்டு 6 மட்டும் தான் அடிக்க முடியும்னு கொண்டு வந்து, ஆனா அந்த இடத்துல நீ 6 மட்டும் அடிச்சுக்கோ, நாங்க லாங் ஃபீல்டிங்ல எல்லாரையுமே போட்டுடுறோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அந்த நேரத்துல லாங் ஃபீல்டிங்க போட்டு ஓக்ஸை பேட்டிங் ஆட வைக்கலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல த்ருவ் ஜுரல் ஒரு பக்கம் கையில கிளவ் கழட்டாம ஒரு சிங்கல்ல 2 சிங்கல் கொடுத்துட்டாரு. லாஸ்ட் பால் ஆனா இது ஒரு குறைதான். இருந்தாலும் அந்த நேரத்துல கிளவ் கழட்டிட்டு அது 4-ஆ போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் ஆல்ரெடி 2 4-ஐ ஈஸியா தடுத்து இருக்கிறாரு. இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு வீரருடைய அந்த பங்களிப்பும் அந்த இடத்துல எதையுமே குறை சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம பிரசித் கிருஷ்ணாவையும் நாம பாராட்டியே ஆகணும். சிராஜுக்கு பக்கபலமாக கடைசி நேரத்துல தேஞ்சு போன பால்ல பழைய பந்துல 140 கிலோமீட்டர் ஸ்பீட போட்டு 2 பேருமே இந்த இடத்துல கட்டுப்படுத்தி இருப்பாங்க இங்கிலாந்து வீரர்களை. அதுவும் இல்லாம ஜேமி ஸ்மித்
சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த கீப்பர் கேட்ச் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானதா கூட இருந்துச்சு. ஜேமி ஸ்மித்தை எடுத்துட்டா அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் ஆல்ரவுண்டர், ஒரு பக்கம் பவுலர்கள் தான். முக்கியமா சொல்ல போனா இவங்க ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. 20 ரன்ல கண்டிப்பா 4 விக்கெட் எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு நமக்கு இருந்திருக்கும். அந்த காரணத்தினால ஜேமி ஸ்மித் விக்கெட் தான் இந்த இடத்துல ஓபன் ஆச்சு. இந்தியா ஜெயிக்கக்கூடிய அந்த கதவு திறந்தவுடனே அட்கின்சன், ஜோஷ் டங்கு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹோக்ஸ் மட்டும் தான் விக்கெட் எடுக்கல. அவர் நாட் அவுட்டாவே இருந்தாரு. கை உடைஞ்சு போயிட்டும் ஒருத்த உள்ள வரணும், அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் அதாவது இங்கிலாந்து வந்து இந்தியாவை அடிமையா வச்சிருந்துச்சு. இவங்க அடிமையா இருந்தவங்க ஏறி வந்துட கூடாது, இவங்க கிட்ட நம்ம தோக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உடஞ்ச கையை கூட போட்டுக்கிட்டு வந்து இவங்க கிட்ட நம்ம ஜெயிக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால உள்ள வந்தாரு. ஆனா உள்ள வந்த தருணத்துல அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் சாத்தியமானது. ஆனா இந்த இடத்துல நாம ஜெயிச்சது நமக்கு பெருமைக்குரியது. நம் நாடு நான் இந்த இடத்துல ஜெயிச்சிச்சு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் வெளிப்படுத்த முடியாது. அதுவும் இல்லாம ஒரு பக்கம் ஹாலி போப் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றாரு. பிராண்டன் மெக்கலம் சொல்லி அனுப்பிட்டாரு போல, நீ அடிச்சு தாண்டா ஆடணும், அடிச்சு ஆடலன்னா வேற வழியே கிடையாது, நீ ஸ்ட்ரோக் வச்சு ஜடேஜா மாதிரி லாஸ்ட் டெஸ்ட்ல விட்ட மாதிரி விட்டு வர போறியான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் வந்த உடனே ஓவர்ல 2 பவுண்டரி பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல, அதுக்கப்புறம் சிராஜ் ஓவர்ல கொஞ்சம் அந்த இடத்துல கட்டுப்படுத்தினாரு. உடனே அட்கின்சனே சிராஜ் ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இருந்தாலும் 11 ரன்ல ஒரு மாற்றம் நிகழாதா? இப்படி தொடர்ந்து மாற்றங்கள் நிகழாதா? பந்துக்கு பிரஷர் ஏறுதை தவிர அந்த ஹார்ட் பீட் யாருக்குமே குறைஞ்சிருக்காது. அது இங்கிலாந்து தரப்பிலும் சரி, இந்திய தரப்பிலும் சரி. இந்திய ரசிகர்கள் இங்கிலாந்து ரசிகர்களுக்கே கத்து கொடுத்துட்டாங்க எப்படி ஒவ்வொரு விக்கெட்டையும் ஒவ்வொரு பாலையும் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ன்றத. ஆனா இந்த இடத்துல உண்மையாக நாம பாராட்ட வேண்டிய விஷயம், ஒரு பக்கம் போற்றப்பட வேண்டிய விஷயம், சிராஜுடைய உடல் வலிமை மட்டும்தான். 300 ஓவர்கள் பாரத் கவாஸ்கர் டிராஃபில 150, இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபில ஒரு 150 ஓவர், மொத்தம் 300 ஓவரை வீசி இருக்கிறாரு கம்ப்ளீட்டா. இந்த உடல் வலிமையை கடவுள் அவருக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரம். அதுல இந்தியாவுல தேடி கண்டுபிடிச்சது இன்னும் வரம். ஆகையினாலதான் இன்னைக்கு எந்த நேரத்துல பந்து கொடுத்தாலும் நான் போடுறேன்டா, ஒரே ஸ்பீட்ல போடுறா, ஒரே மாதிரி போடுறா, எவன் சொல்லுவான்? ரூட் அவர்கள் அதனாலதான் அவரை பெருமையா பேசினார். இப்படிப்பட்ட வீரன் ஒவ்வொரு அணிக்கும் தேவை. எந்த அணி கேப்டனுமே எதிர்பார்ப்பான், இப்படி ஒரு பிளேயர் வாடா நீ போடுறா, இந்த மாதிரி ஆளதானே நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க டெஸ்ட் மேட்சுக்கு. டெஸ்ட் மேட்சை பார்ப்பதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு யாருக்காச்சும் கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வரப்பிரசாதம். ஏன்னா 2க்கு 2 சமன் செஞ்சாச்சு. ஒரு பக்கம் போட்டியினுடைய சுவாரஸ்யம் ½ hour இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான். 150 ரூபா 350 ரூபா போனா போதும் போயிட்டு உட்காந்துட்டுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த போட்டியை பார்ப்பதற்கு செம்ம கிரௌடு. டெஸ்ட் மேட்சை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த 5 டெஸ்ட் போட்டியும் பார்ப்பதற்கு தூண்டுதலாக இருந்தவர்களே இந்த இளம்படை இந்திய அணி மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போட்டியில சுவாரஸ்யத்தை கூட்டி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பங்களிப்புகளை, முழு பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க, முழு பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தினாங்க. இப்படி தங்களுடைய திறமை மொத்தமா வெளிப்படுத்திதான் இந்த இடத்துல ஆக்ரோஷத்துல திளைத்து நிற்கிறார்கள் இந்திய அணியினுடைய இளம்படை வீரர்கள். இவங்களை நம்பி இன்னும் நிறைய சீரீஸ் கூட விளையாடலாம் சேனா நாட்டிலே. அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. லார்ட்ஸ் டெஸ்ட் உட்பட எல்லா டெஸ்ட் போட்டிகளிலுமே தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி நாங்க இந்தியர்கள், நீங்க இங்கிலாந்து வீரர்கள் என்று சொல்றது நிரூபிக்கிற வகையில தான் இவர்களுடைய ஆட்டம் முழுமையாக இந்த இடத்துல முழுமை பெற்றதுன்னு சொல்ல முடியும். இந்த போட்டியில எல்லா விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. ஒரு பக்கம் விட்டு கொடுக்கிறது, ஆக்ரோஷப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, ஜெயிச்சா எப்படி ஒற்றுமையா இருந்து எப்படி ஜெயிக்கிறது, எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிட்டோம். எதிரிகிட்ட இருந்து என்னென்ன தாக்கங்கள் வரும்ன்றத கத்துக்கிட்டோம். இப்படி ஒரே ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ½ hourல இவ்வளவு தாக்கம் கிடைக்கும் தெரிஞ்சா சம சந்தோஷம். இதை அனுபவிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சிராஜ் தான் முழுக்க. ஒரு பக்கம் கில்லும் அனுபவிச்சிருப்பாரு, மற்ற பிளேயர்களும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில கில் கேப்டனாக எல்லாரையும் பொதுவா தான் பார்க்க முடியும். சிராஜ் அவர்கள் தன்மேல் தான் முழு பொறுப்பு இருக்கிறது. அதுவும் இல்லாம பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல ரன் கொடுத்துருவாரோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அந்த இடத்துல ஒரு விக்கெட்டை போல்டர் யார்கர்ல எடுத்திருப்பாரு. உண்மையாகவே சொல்றேன், வரவேற்கத்தக்க விஷயம். அதே மாதிரிதான் சிராஜும் கடைசி நேரத்துல இவன் அடிக்க போறான், நாம விக்கெட் எடுக்க போறோம். 2 ஆப்ஷன் தான். ஒன்னு நம்ம அடிச்சா வின் ஆயிடணும், இல்ல நாம போட்டா அது விக்கெட் ஆயிடணும். இது 2 மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு 2 பேருமே விளையாடினாங்க. அதுல ஜெயிச்சது, அந்த பேட்டில் ஜெயிச்சது கண்டிப்பா சிராஜ் தான். சிறுத்த மாதிரி சீர்னாரு. இங்கிலாந்துக்கு எதிரான தான் டைட்டிலே வைக்க முடியும். சோ இந்த போட்டியில ஜெயிச்சது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.